Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார்ட்போர்ட் வச்சு ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து பண்ணலாம்னு பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8x8 சைஸ்ல வந்து ஒரு கார்ட்போர்ட்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 8 பீசஸ் வந்து 3 cm விட்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம எப்படி ஒட்ட போறோம்னா ஒரு ஃபிங்கர் வித் கேப் இருக்கிற மாதிரி ஒட்ட போறோம். நான் இதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஷியல் டிஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கிழிச்சு வச்சுக்கோங்க. கிளாஸில் தண்ணியும் ஃபெவிகாலும் வந்து நான் டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவைப்படாது. அந்த க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கிழிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இப்படி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபேஷியல் டிஷ்யூஸ் வந்து ஒட்டினோன்னா அது நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கேப்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த ஃபிங்கர் வித் கேப் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒட்டும் போதே வந்து அந்த கேப்பில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து அக்வாஃபினா வாட்டர் பாட்டிலில் வந்து அந்த கீழே பார்ட்டு வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து வேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம கலர் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் மேலே ஒட்டாது. ஸோ அதுக்காக நான் எகெயின் மேலே வந்து ஃபேஷியல் டிஷ்யூஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ இதுவும் நல்லா காஞ்சிரட்டும். இதுக்கு மேலே நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பெருசாக எந்த மெட்டீரியலும் நம்ம வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பிங்க் அண்ட் டார்க் ஆரஞ்சு வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இப்போ இந்த கலர் லைட்டிங்னால வந்து இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஸ்டிப்லிங் ப்ரஷ் மெத்தடுன்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணி இதை நம்ம யூஸ்வலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் 2 கலரையும் ப்ரஷ்ஷில் ஹாஃப் ஆரஞ்சும் ஹாஃப் பிங்க்கும் வந்து தொட்டுட்டு ஸ்டிப்பிள் மெத்தடுன்னு சொல்லுவாங்க ப்ரஷிங் டெக்னிக்கில், அதை யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக இப்படி தேய்க்க போகிறதில்ல, இப்படி மேலே இப்படி குத்துற மாதிரி பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டிப்லிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். வேஸ்க்கு நம்ம வாட்டர் பாட்டில் கட் பண்ணி ஒட்டியிருந்தோம்ல, அதில் வந்து நான் ப்ரௌன் கலர் அடிச்சிட்ருக்கேன். நல்லா டார்க் ப்ரௌனாக அடிச்சுக்கோங்க. இப்படி கலர் அடிக்கும்போது அந்த வாட்டர் பாட்டிலோட இம்ப்ரெஷன் வந்து நல்லா தெரியும். ஸோ நல்லா கலர் அடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து அந்த இம்ப்ரெஷன் தெரியுதில்ல, அந்த இடத்துல வந்து நான் கோல்டன் கலர் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் அந்த இம்ப்ரெஷன் நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபுல்லாக அப்படியே ப்ரௌன் மட்டும் விட்டால் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் கலர் லைன்ஸ் கொடுத்துருங்க. பார்க்குறக்கு அது எக்ஸாக்டாக ஒரு ஒயர் கூட மாதிரி இருக்கும் பார்க்க. அவ்வளோதான், பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக நம்ம வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லில்லி வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவரும் பண்ணது தான். நான் அது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.